Happy Friday மக்களே. Very good morning to all. This is from Anjana's kitchen. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம். இது என்னோடய ரொம்ப ஃபேவரேட். இங்கே பாருங்கள், நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கிறேன். வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பேருக்கு கூடியது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 மிக்சியில் அரைக்க போகிறோம். பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் புதினா ஒரு கையளவு எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக புதினா அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது பாருங்கள், நான் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுறேன். ஃபுல் ஆஃப் புதினா எடுத்துகிட்டு இருக்கேன். இது இப்போ அலம்ப போகிறேன். அலம்பிட்டு இதில் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அலம்பி புதினா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், அதுக்கப்புறம் புதினா, இதை இப்போ அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. புதினா விழுத இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்துட்டு எண்ணெய் போட்டு மசாலாஸ் எல்லாம் போட போகிறோம். பே லீஃப், அப்புறம் புதினா, கேஷ்யூ நட், அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பட்டாணி கூட எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணியும் போட போகிறோம். போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் இந்த மசாலா கலவை போட்டு, அப்புறம் சாதம் ஊற வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ரைஸு எப்பயுமே நீங்கள் படுத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா பொலப்பொலன்னு வரும். 2வது நிறைய வரும் உங்களுக்கு, சாதமும் காணும் நல்லா. பாருங்கள் மக்களே, குக்கரில் தான் பண்ண போகிறேன். புதினா புலாவ் இது பேர். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் பே லீஃப் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு இது நல்லா இதுவானதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். அது மாதிரி பாருங்கள், வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அப்புறமேட்டு மஞ்சள்தூள், அப்புறம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. அப்படின்னா நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கலரிக்கோங்க கரண்டியால். அப்புறம் இது உள்ளார நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெள்ளையை போட்டுட்டு, உப்பை போட்டுட்டு, அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 3 சவுண்டுக்கு ஏற்றி இறக்கினீங்கன்னா புதினா புலாவ் தயார். இங்கே பாருங்கள், புதினா விழுதை போட்டாச்சு. புதினா, பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த விழுதை போட்டு நல்லா கலரி விட்டுட்ருக்கேன். இதில் இப்போ அரிசியை போட போகிறோம். பாருங்கள், இதில் அந்த அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டிருக்கோம். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன், உப்பு, அரிசி போட்டிருக்கேன். இப்போ இது மேலே தண்ணியை ஊற்றி நல்லா கலரிட்டு 3 சவுண்டு விசில் விட்டு எடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 2.5 தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா? இது இப்போ குக்கர் இது போட்டு மேலே மூடியை போட்டு மூடிட்டு 3 சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். சுவையான புதினா புலாவ் தயார். இங்கே பாருங்கள், புதினா சாதம் தயாராகிடுச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன். ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். எப்படி நல்லா பொலப்பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். புதினா சாதம் ஆவி பறக்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஆக்சுவலி எனக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் எனக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட், எனக்கு பிடிச்ச ரெசிபி இது. லஞ்ச் பாக்ஸ் இது புதினா சாதம் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. இது நான் எதுவுமே தொட்டுக்க இல்லாமல், சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்ருவேன். நீங்கள் சைட் டிஷ் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸு, அப்பளம், வடை, அப்படி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா, இல்லைன்னா குக்கும்பர் ரைத்தா போட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. தேங்க்யூ. இன்னொரு ரெசிபியோட உங்களை பார்க்கலாம்.